இப்போ நம்ம எங்கே நிற்கும்? துபாயில் நிற்கும். எப்படி இருக்கு பேக்ரவுண்டு? ஒரு வழியாக துபாய்க்கும் வீடியோ போட கூப்பிட்டு வந்துட்டாங்க. துபாய் இல்லை, ஆனால் சென்னையில் ஓஎம்ஆர் மெயினான லொக்கேஷனில் 10வது மாடியில் 60 லட்ச ரூபாய்க்கு நமக்கு பில்டிங் கெட்டி 7 வருஷம் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் குடியே போல் அதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. இடத்த பார்த்தீங்கன்னா அசந்து வரைக்கும் 2வது மாடியில் நிற்கும். கீழே ஃபுல்லும் கார் பார்க்கிங். ஆனால் நீங்கள் தரன்னு கிரவுண்ட் ஃப்ளோர் நினச்சிருப்பீங்க. பாருங்கள், 7th ஃப்ளோரில் நிற்கும். அட்டகாசமாக இருக்கா லொக்கேஷன்லாம்? நம்ம வீடு அங்கே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுதேன் லொக்கேஷனை ஃபுல்லும் சுற்றி. அருமையான லொக்கேஷன். அப்பா, நம்ம 2 மாடி 3 மாடி கட்டணும் இருக்குது. பார்த்தா 28-30 மாடி இருக்குங்க. இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தரமாக நெருப்பு மாதிரி இருக்கா? நம்ம கொண்டு வந்தால் தரமாக தான் இருக்கும். 10வது ஃப்ளோரில் இருக்குது. 60 லட்சம் ரூபா. சென்னையில் ஓஎம்ஆரில் மெயினான லொக்கேஷன். சுற்றி பார்த்தீங்கன்னா துபாய் மாரி ஒரு ஃபீல்டு இருக்குங்க. அந்த மாரியான பிக்கெஸ்ட் டெவலப்பிங் ஏரியா. பக்கத்தில் பார்த்தா எல்லா கம்பெனி இருக்குது. டிசிஎஸ் கம்பெனி இருக்குது. அதுமாரி பெரிய பெரிய கம்பெனி, எல்லா கம்பெனியும் இங்கே தான் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் வந்தால் நீங்கள் பாட்டு குளிக்கலாம். எல்லா வசதியும் இருக்குது, சகல வசதி. அதுமாரி கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழோடி தான் கார் பார்க்கிங். 2வது ஃப்ளோரில் தான் ஸ்விம்மிங் பூல்லே இருக்குங்க. வாங்க உள்ளெல்லாம் போய் பார்ப்போம். மேலேருந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பில்டிங் வியூ மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தால் மட்டும் தான் அந்த இடத்த எடுக்க முடியும். டப்புன்னு புக் ஆயிரும். சீக்கிரம் வரவங்க தான். மொத்தம் 7 வருஷம் ஆகிட்டுங்க பில்டிங் கட்டி. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி எடுத்து இதுவரை குடியே போகல. அந்த வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லொக்கேஷன் சுற்றி பார்த்தீங்கன்னா பார்க்குக்கே பெரிய ரூபா செலவழிச்சிருக்காங்க. அங்கோடி பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பாலு கிரவுண்டு எல்லாமே, எல்லா சகல வசதியும் இருக்குது. கிளப்பு எல்லா உள்ள ஃபுல்லும் ஃபேமிலியெல்லாம் குடியேறணும்னா ஜம்முன்னு 28 மாடி வர மேலே வர நட்டுக்கு போகுது ராக்கெட் மாரி. நமக்கு 10வது மாடி மீடியமாக இருக்குது. கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மேலே போனாலும் நடுசில் இருக்கிறது கொடுத்து வைக்கணும். அந்த வியூ எல்லாம் செமையாக இருக்குது. அவங்க வியூவை போய் பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு நிற்க இடம் எங்கேன்னு பார்த்தீங்களா? துபாய் மாதிரி இருக்கா சுற்றி பார்த்தீங்கன்னா? ஆனால் துபாய் இல்லை, சென்னையில் ஓஎம்ஆரில் மெயினான லொக்கேஷனில் 2வது மாடியில் ஸ்விம்மிங் பூல் பாருங்கள். கார் பார்க்கிங்கோட 60 லட்ச ரூபாய்க்கு சூப்பரான வீடு, அமைதியான வீடு. 10வது ஃப்ளோரில் கட்டப்பட்டிருக்கு. லிஃப்ட் வசதி எல்லாம் இருக்குது. ஒரு சுவிட்ச் ஆஃப் மேலே ஒரு செகண்டில் வந்துடுது. 2 பெட்ரூமுங்க. 2 பெட்ரூமோட நல்ல சகல வசதியும் இருக்குது. லைட்டே தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு நிற்கும். 2 பெட்ரூமு, 2 அட்டாச்சு பாத்ரூமு பாருங்கள். இந்த வியூவில் 2 வியூ இருக்குது. எக்கோ அடிக்கும், இருந்தாலும் பரவாயில்ல கேளுங்க. இங்கேருந்து பார்த்தாலும் ஸ்விம்மிங் பூல் தெரியும். நேரே ஸ்விம்மிங் பூலு வியூஸு ஒரு ஃபீலிங்ஸே வேறு மாதிரி இருக்கும். நிறைய பேர் வீடு அப்பார்ட்மெண்ட் பார்த்துருப்பீங்க. புது இது இன்னும் குடியேறவே இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி கட்டினது. மெயினான லொக்கேஷனு. வாரவங்களுக்கு தான் வீடு. கால் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்த்துட்டே இருப்பீங்க நிறைய பேர். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். லைட்டு எல்லாம் ஜம்முன்னு அடிக்கி பாருங்கள். நல்ல பில்டிங். இங்கோடி பார்த்தா கிச்சன் இருக்குது. எல்லாம் எல்லாமே பெரிய பெரிய ரூம் தான். காற்று அப்படியே அள்ளி வருது. கிச்சனு, அங்கோடி ஒரு பால்கனி. வடக்க பார்த்து வீடு கிடைக்கிது ரொம்ப கஷ்டங்க. நார்த்து ஸ்பேஸிங்கில் ஜம்முன்னு கொண்டாந்துருங்க. ஹாலு சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 24x10 நல்லா பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் புது வீடுங்க. ஏன்னா 7 வருஷமாக குடியேறவே இல்லை. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போயிட்டாங்க. வந்தீங்கன்னா நேரடியாக ஓனர்கிட்ட பேசினா ஸ்விம்மிங் பூல் இங்கேருந்து பார்த்தாலே நல்லா வியூ எல்லாம் நல்லா தெரியுங்க. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11x10 அட்டாச் பாத்ரூம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நல்லா கம்ஃபர்டபுளாக வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. லைட்டே தேவையில்லைங்க. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லைட்டு தேவையில்லை நான் சொன்ன மாரி. ஏன்னா கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கனால நல்லா சூப்பராக இன்டீரியர் ஒர்க் எல்லாமே ஜம்முன்னு இருக்குது. டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் ஒரு பெட்ரூம் 10x16 2 பெட்ரூம் இருக்குது. ஜம்முன்னு வந்தால் குடியேறலாம். உடனே தயாராக இருக்கவங்க வந்துடுங்க. கிச்சன் சைஸு பார்த்தீங்கன்னா கிச்சன் சைஸு நல்லா ஸ்பேஸு நல்லாவே இருக்குங்க. 11x8 அதுபோக பக்கத்தில் சின்ன ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பார்க்கு எல்லாமே மெயின்டெனன்ஸ் வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. மெயின்டெனன்ஸ் எவ்வளோ தெளிவாக பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எப்பவும் வேலை நடந்துகிட்டே இருக்குது. எல்லா கிரவுண்டும் இல்லை, இல்லாத கிரவுண்டே இல்லைங்க. பாருங்க, நானும் இங்கே தான் இருக்கேன். எங்கேயும் போல் நம்ம இடம் தான். எடுத்துருங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் 60 லட்ச ரூபா இருந்தால் போல இடத்தையும் சுற்றி காமிச்சிருக்கேன் உங்களுக்காண்டி. வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். மேலே வந்தீங்கன்னா செமையான லொக்கேஷனுங்க. காற்று அப்படி சில்லு சில்லு. நாளைக்கு 2வது மாடி. நீங்கள் எல்லோரும் முதல் மாடி கிரவுண்ட் ஃப்ளோர் நினைப்பிய. 2வது ஃப்ளோரு லெஃப்ட்டில் தான் மேலே இருந்தேன். அதுக்கு அடுத்து 10வது ஃப்ளோர். நம்ம அடுத்து 8 மாடி தான் நம்ம இருக்குது. 28 மாடி இருக்குது. அடிச்சிடலாமா? துபாய் வேணுமா? குழந்தைகள் விளையாடுறதுக்கு எல்லா வசதியும் இருக்குங்க. சனி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் இங்கே இருக்கவே முடியாது. அவ்வளோ பிள்ளைங்கள்லாம் விளையாடும். அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் வந்து பார்க்கறதுக்கு. ஜிகிர வாங்க ஜிகிர.